மேற்கே இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் படைகள் நுழைந்து விடாமல் தடுப்பதும், கிழக்கே டாக்காவை கைப்பற்றுவதும் இந்திய படைகளின் குறிக்கோளாக இருந்தது. பாகிஸ்தானின் கடற்படை இந்திய கடற்படையை ஆழ்கடல் போரில் எதிர்க்கும் அளவுக்கு மட்டுமன்றி, தற்காப்பு போர் புரியும் அளவுக்கு கூட வலிமையான நிலையில் அப்போது இல்லை. ட்ரைடென்ட், பைத்தான் என்ற குறியீட்டு பெயர்களின் கீழ் இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்தை டிசம்பர் 4, 5 மற்றும் 8, 9 ஆகிய திகதிகளில் தாக்கியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டிசம்பர் 9ஆம் திகதியன்று பாகிஸ்தானுடைய ஹேங்கோர் நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் இந்தியாவுக்கு சொந்தமான INS குக்ரி என்ற போர்க்கப்பல் மூழ்கியது. டிசம்பர் 3ஆம் திகதியன்று பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்த பிறகு பாகிஸ்தான் விமானப்படை தற்காப்பு தாக்குதலில் ஈடுபடத் தொடங்கியது.